எல்லார் வீட்லேயும் எந்த பாட்டை காலையில் கேட்டுட்டு எழுந்திரிக்கிறது உண்டு? கந்த சஷ்டி கவசமா, சுப்ரபாதமா, இதெல்லாம் கேட்டு தானே எழுந்திருப்பீங்க. ஆனால் நான் மட்டும் எந்த பாட்டு கேட்டு எழுந்திருப்பேன் தெரியுங்களா? கேளுங்களேன். மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச கோமானே. கேட்கவே ஹலோ ஹலோ கோமானே. எப்படி கேட்கவே சூப்பராக இருக்கா? ஏ கோமானே ஏ கோமானே நல்லா பாடுறாருல்ல தலை. இந்த பாட்டை தான் கேட்டு நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்ருக்கேன். இப்படிலாம் பாடி ஆடி பாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தவருக்கு இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படிங்களா இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த ஆட்சி நடத்துகிறதுலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. இரும்பு கரம் கொண்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறாரு. உடனே சிறை தான், இரவோடு இரவாக அவனை கைது பண்ணி உள்ளே போடுறான் அவனை அப்படின்னு உடனடியாக உத்தரவு பறக்கும். காவலர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது, வண்டி வண்டியாக எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போய் இரவோடு இரவாக காம்பவுண்டு சுவரெல்லாம் தாண்டி குதித்து கதவெல்லாம் கடப்பாறையை வச்சு இடித்து உடனடியாக கைது பண்ணி கூட்டுக்கிட்டு போய் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அப்படின்னா தான் சனி ஞாயிறு நீதிமன்றம் லீவாக இருக்கும், 2 நாளாவது சிறையில் வச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கைது பண்ணுவாங்க. இப்படிலாம் உறுதி கொண்டு யாரை கைது பண்ணாங்க? யார் கஞ்சா கடத்தினவனியா, இல்லை பாலியல் வன்கொடுமை பண்ணவனியா, இல்லை போதைப் பொருள் எதையோ ஒன்று பண்ணிட்டானா, இல்லை கொலை பண்ணிட்டானா, இல்லை திருட்டு பண்ணானா, இல்லை ஊழல் பண்ணானா? நீ உண்மையை சொல்லு, இந்த மாதிரிலாம் பண்ணவங்கள தானே இது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கள? அதுதான் இல்லை. இவருக்கு யாரை பார்த்து பயம் தெரியுங்களா? இந்த மாதிரி பேசுகிறோம்ல, இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல யூடியூப்பில் சேனல்களில், இந்த ஆட்சியோட குறைகளை எடுத்து சொல்கிறாங்கள மக்கள்கிட்ட, அவங்கள பார்த்தா தான் இவருக்கு பயம் வந்துடும். இரும்பு கரத்தை உடனே எங்கேயாவது தேடி பிடிச்சி கையில் எடுத்து, அப்போ தான் அந்த கைக்கு வந்து இந்த தார், அந்த தானுசா 5 இதெல்லாம் இருக்கும், கைக்கு பவர் வரும்ல, அந்த மாதிரி இவருக்கு வந்து பவர் வந்துடும். உடனே அடக்குவார். யார் யார் பேசினா, மாரிதாசா கைது பண்ணு, யார் அடுத்து சவுக்கு சங்கரா. நம்ம ஊழலை பற்றி எல்லாத்தையும் வெளியே புட்டு வைக்கிறான் அந்த மனுஷன், ஆதாரத்தோடு போட்டு உடச்சிட்டு இருக்கான். அந்த டீமியை தூக்கு நைட்டாக தூக்கு. இந்த மாதிரி யூடியூபர்லாம் தூக்குவாங்க. அவங்க ஆட்சிக்கு எதிராக, அதாவது இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்கள் தவறுகளை பற்றி பேசினா உடனடியாக அவர்கள் மேலாம் நடவடிக்கை பாயும். அது பாஜகவினராக இருந்தாலும் சரி தான், அதிமுகவினராக இருந்தாலும் சரி தான், நான் தமிழராக இருந்தாலும் சரி தான், எந்த கட்சியாக டிவிகேவாக இருந்தாலும் சரி தான், எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணிட்டா இரவோடு இரவாக அவர்கள் மேலே நடவடிக்கை பாயும். இப்போ கூட சமீபத்தில் வந்து நீதிமன்றம் வந்து வராகின்றவர் மேலே இவங்க போட்டிருந்த வழக்குக்காக குண்டர் சட்டம் போடும்போது நீதிமன்றம் வந்து சொல்லிடுச்சு, தேவையில்லாமல் இவங்களோட அரசியல் பழிவாங்குதலுக்காக, இவங்களோட தனிப்பட்ட நோக்கத்திற்காக குண்டர் சட்டம் போட்டால் அவங்க மேலேயே நடவடிக்கை பாயும், நடவடிக்கை எடுக்கப்படும்னு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. அதனால தான் கொஞ்சமாவது இவங்களோட ஆட்டம் அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எல்லாரு மேலேயும் சகுட்டு மேனிக்கு வழக்குகளை போடுறதுங்க. ஒரு அம்மா இவங்களோட ஆட்சி பிடிக்கலன்னு சொல்லி இவரோட போஸ்டர் ஒட்டி இருந்தது, செருப்பை கழட்டி வீசிட்டாங்களாம், அடிச்சிட்டாங்களாம். அதை ஒருத்தர் எடுத்து வீடியோ போட்டாராம். அந்த சுதந்திரம் கூடவா இல்லை? உங்களையே அங்கே எடுத்து அடித்தாங்க. கனிமொழி தான், அவர்கள் தான் வந்து சொன்னாங்க, மோடி அவர்கள் இங்கே தமிழகத்தில் காலே வைக்க முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் இந்த கல்லெறிவன் சொன்னதெல்லாம் யார் வந்தா? இதெல்லாம் சொன்னாங்க. கருப்பு பலூன் விட்டது யார்? இதெல்லாம் பண்ணிவிட்டு இவங்க போஸ்டரில் ஒருத்தங்க அடிச்சிட்டாங்களாம். அதற்காக அவங்கள வலை விரித்து தேடிச்சு, 4 தனிப்படையோ 5 தனிப்படையோ வச்சுலாம் தேடிச்சு. அந்த வீடியோவை போட்டவர் மேலே கைது நடவடிக்கையெல்லாம் நடந்துச்சு. விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போட்ட ஆட்சி கட்சி இந்த கட்சி. இவங்ககிட்ட எப்படி நம்ம நல்லதை எதிர்பார்க்க முடியும்? இவங்க ஆட்சியை பற்றி குறை சொல்லிட்டா அவங்க மேலே இந்த அளவுக்கு உடனடியாக போய் என்னாலாம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுப்பாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் தான் காமராஜர், கரும வீரர், கல்வி கண் திறந்தவர், பெருந்தலைவர், அரசியலில் எப்படி தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டிய மகான் காமராஜர் அவர்களை என்னெல்லாம் பேசி இழிவுபடுத்த முடியுமோ பேசின நபர்கள் திமுககாரங்க. திருச்சி எம்பி, திமுகவின் எம்பியாக இருக்கக்கூடிய, தாம் வாழ்நாள் முழுவதும் எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவான்ற நபர் காமராஜர் அவர்கள் குறித்து பேசுகிறார். திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள், அதாவது யூடியூபர்ஸ், அவங்களாம்
காமராஜர் குறித்து இழிவாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க மேலே ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலை இந்த திமுக கட்சி, திமுக தலைவர். ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பாரா? இது மாதிரிலாம் பேசக்கூடாது, பொதுவெளியில் ஒரு பெருந்தலைவர் பற்றி இது மாதிரி பேசக்கூடாது, அவர் நம்மளை மாதிரி கிடையாது, ஊழல் பண்ணிலாம் சொத்து சேர்க்க கிடையாது, நம்மளை மாதிரி குடும்ப அரசியல் அவர் பண்ண கிடையாது, நம்மளை மாதிரி ஊரடிச்சு உலையில் போட கிடையாது, அவரை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா ஸ்டாலின் அவர்கள்? ஆனால் இப்போ இவங்க என்ன வேணாலும் காமராஜர் பற்றி பேசலாம், இவங்க என்ன வேணாலும் பாரதியாரை பற்றி பேசலாம். பாரதியாரை பற்றி திமுக கூட்டணி எப்படி பேசிகிட்டு இருக்கு தெரியுங்களா? காதில் கேட்க முடியல. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மாபெரும் மகான், அவரை பற்றி சுதந்திர காலகட்டத்தில் அதுக்கு போராடும் போது பிறந்தது யாரு? அந்த பெருசு ஈவேரா அவர்கள். அவர் சுதந்திரத்திற்காக என்ன பண்ணார்? இவர் உங்கள் நைனா கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணார்? சுதந்திரத்திற்காக ஒரு துரும்ப கூட தூக்கி போடாத இவங்கெல்லாம் சுதந்திரத்திற்காக தான் வாழ்வையே அர்ப்பணித்த பாரதியார் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? காமராஜர் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? பேசுனவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆனால் உங்களை பற்றி, நீங்கள் பண்ண ஊழல்கள் பற்றி பேசிட்டா இரவோடு இரவாக போய் கைது பண்ணுறீங்களே, வெக்கமா இல்லை? உங்களோட இரும்பு கரம் இதற்கு தான் ஓங்கி நிற்குமா? வேலையை காட்டுமா? பாலியல் வன்கொடுமை பண்ணது, போதைப்பொருள் கடத்தினதுன்னு நிர்வாகியெல்லாம் வச்சுருந்த உங்கள் கட்சி இப்போ அவங்க உங்கள் கட்சியில் இல்லை. ஞானசேகரன், ஜாஃபர் சாதிக் போன்றவங்களாம் இப்போ முன்னாள் நிர்வாகியாக மாறிட்டாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தீங்க. யார் அந்த சார், யார் அந்த அதிகாரி, யார் அந்த தம்பி? இதற்கான பதில் எதுவுமே இன்ன வரைக்கும் கிடைக்கலையே. நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம என்ன ஆட்சியாக பிடிக்க போகிறோம்? பேசி என்ன ஆட்சியாக பிடிக்க போகிறோம்? தப்பு பண்ணவன் யார் அந்த சாருன்றது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே. வேங்க வயலில் மலம் கலந்தவன் யாருங்க? போனவன் யார்? அதை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் சொல்கிறீங்க தலித் மக்களுக்கு நாங்கள் தான் அப்படின்றீங்க, அவங்க ஓட்டு எங்களுக்கு தான்றீங்க. ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு இந்த சம்பவத்தில் எந்த விதமான நியாயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு? நியாயம் கிடைக்கிறதுக்கு, யார் தப்பு பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐ விசாரணை வைக்கணும்னா அதுக்கே நீங்கள் முடியாதுன்றீங்க. அப்போ யாருக்கு எதிராக நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்துக்களின் நண்பன்றீங்க, கோயில் அடிக்கிறீங்க. கேட்டால் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு, அதனால் கோயில் அடிக்கிறோன்றீங்க. நீதிமன்றம் தான் உத்தரவு போட்டுது தீபத்தூணில் தீபம் ஏற்றலான்னு. ஏன் அதை நடைமுறைப்படுத்தலை? நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தா கோயில் அடிப்பேன், ஆனால் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தா தீபம் ஏற்றுறதை தடுப்பேன். ஆனால் நாங்கள் இந்துக்களின் காவலர்கள், எங்களோட ஆட்சி தான் அறநிலைத்துறையின் பொற்காலம் சொல்கிறது. கூசாதா? ஏன் ஏதாவது கவர் போட்டுப்பீங்களா? இதில் என்ன வெட்கக்கேடு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினரே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. அங்கங்கே ஒருத்தர் இருப்பாங்க ரோசமாக சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றவங்க, அங்கங்கே 1-2 பேர் இருக்காங்க போல். அதனால தான் காமராஜர் பற்றி பேசுனதுக்கு கூட்டணியாவது இதாகுது அப்படின்னு சொல்லி போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. அதில் திருச்சியை சார்ந்த ஒருத்தர் கூட இருக்கார், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், போட்டு கிளின்னு கிழித்து துவைச்சி எடுத்தார். ஆனால் தலைவர்களாக இருக்கக்கூடிய, முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களாம் வாயை திறக்கல, யாருமே திறக்கல. இவங்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது போங்க. ஆனால் திமுகவை பற்றி, திமுக ஆட்சி வந்த பிறகு தான் கடன் அதிகமாக போச்சுன்னு காங்கிரஸை சார்ந்த ஒருத்தர் பேசிட்டாருன்னு கச்சை கட்டிக்கிட்டு போய் அவரை திட்டுறாங்க. யாரை? காங்கிரஸ்காரரை திட்டுறாங்க. இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது மாதிரிலாம் பேசாமல் நீங்கள் உங்களுக்கு சுதந்திரமே இல்லாமல் நீங்கள் இங்கே கட்சியில் கூட்டணி வச்சுருந்து என்ன பண்ண போகிறீங்க? ஆட்சியில் பங்கு இல்லை, அதிகாரத்துலேயும் பங்கு இல்லை. அப்புறம் ஜெயிச்சு என்ன வெங்காயத்துக்கு ஆக போகுது? அது ஈவேரா சொல்கிற மாதிரி தான், என்ன வெங்காயத்துக்கு அது ஆக போகுது? இல்லை, அவங்க கூட கூட்டணி வச்சு என்னத்தை கண்டிங்க நீங்கள்? உங்கள் தலைவரை பற்றி ஆமாம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, காமராஜர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா? காமராஜர் அவர் கொள்கையை பின்பற்றவில்லையா? என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா காமராஜர் அவர்கள் குறித்தே பேசியிருக்காங்க, ஒன்றுமே பண்ணலிங்க. காங்கிரஸின் தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறதா சொல்கிறாங்க, அதெல்லாம் அங்கே. ஆனால் அங்கே கூட இவரெல்லாம் கிடையாது, மல்லிகார்ஜுன கார்கேலாம் கிடையாது, ராகுல் தான் அங்கே. இங்கே யார் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் தான் இங்கே காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு நினைக்க தோணுதுங்க.
அந்த மாதிரி தான் திமுக குடும்பம் தான் திமுகவை மட்டும் ஆட்சி செய்யலை, திமுகவை மட்டும்தான் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கல. திமுக குடும்பம், அதாவது இந்த ஸ்டாலின் அவர்களின் குடும்பம், கோபாலபுரம் குடும்பம், ஒட்டுமொத்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க தான் அந்த கட்சியை நிர்வகிப்பதே அவங்க தான். அந்த கட்சிக்கு எத்தனை இடம் கொடுக்கணும், சீட்டு கொடுக்கணும், அந்த கட்சியில் யார் தலைவராக இருக்கணும், யார் இந்த பொறுப்பில் இருக்கணுன்றத முடிவு செய்கிறதே அவங்க தான். ஏன்னா விசிகாவில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க வந்து திமுக தலைமையை விமர்சனம் பண்ணி பேசிடட்டுமே, அடுத்தது அவர் அந்த பொறுப்புலேயே இருக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த யாராவது பேச முடியுமா? பேச மாட்டாங்க. பேச முடியுமா? இல்லை வேறு கட்சிகள் ஏதாவது, இல்லை அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற இது வைகோ அவர்களோட கட்சி பேச முடியுமா? இல்லை மக்கள் நீதி மையம் அந்த கட்சி இருக்கான்னு தெரியல, அந்த கட்சியை சார்ந்த யாராவது பேசிட முடியுமா? அந்த கட்சியை சார்ந்தவங்க யார் இருக்கா? இருந்தவங்களாம் தான் போய் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போய் இவரே கட்சியை சேர்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல, அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு, கூத்தான் நடக்குது தமிழகத்தில். ஆனால் என்ன அப்படின்னா இவங்க இந்த கட்சியை, ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஆட்சியை மட்டும் குறை சொன்னால் உடனே நடவடிக்கை எடுக்கிறது, யூடியூபர் மேலே கைது பண்ணுறது. காமராஜர் அவர்கள் பற்றியோ பாரதியார் அவர்கள் பற்றியோ பேசினவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதில்ல. ஒரு யூடியூபர் மேலே கூட நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு கட்சியாக இருக்குது. இவங்க வந்து சொல்கிறாங்க இரும்புக்காரன் கொண்டு அடக்குவோம் அப்படின்றாங்க. சர்வாதிகாரியாக மாறுவேன்னாரு. எதுக்கு மாற போகிறான்னு தெரியல. இவங்களை பற்றி குறை சொன்னால் மட்டும்தான் சர்வாதிகாரியாக மாறுவார். மாபெரும் தலைவர்கள், மாபெரும் தலைவர்கள், மகான்கள், கடவுளாக நினச்சிட்டு இருக்கோம் அவங்களெல்லாம். அவங்கள பற்றி குறை சொல்கிறாங்க. தான் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக பாரதியாரை பற்றி என்ன வேணாலும் பேசலாம், காமராஜர் பற்றி என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் உன் மேலே நான் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டேன், நீ அப்பப்போ எங்களை பற்றி புகழ்ந்து பேசணும், ஏதாவது புக் எழுதணும், இதை தான் இவங்க ஆசைப்படுறாங்க. ஏன் பொது கழிவறைக்கு கோயம்புத்தூரில் யாரோட பேர் வச்சுருந்தாங்க? கக்கன் பேர் வச்சுருந்தாங்களா? காமராஜர் பேர் வச்சுருந்தாங்களா? அதே மாதிரி ஒரு அரசு கல்லூரிக்கு அதில் இருந்த கழிவறைக்கு யாரோட பேர் வச்சுருந்தாங்க? அப்புறம் எல்லாம் மக்கள்லாம் வந்து கொந்தளிச்சு போய் பொங்குனதுக்கப்புறம் தான், ஏன்பா உன் அப்பா பேரை மட்டும் நல்ல இடத்துக்கெல்லாம் வைப்ப, நூலகத்துக்கு வைப்ப, பேருந்து நிலையத்துக்கு வைப்ப, ஆனால் நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக பார்க்கக்கூடிய தலைவர்கள் பேரெல்லாம் போய் நீ பாத்ரூமுக்கு வைப்பியா அப்படின்னு சொல்லி நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் மாற்றினாங்க. உண்மையா இல்லையா? இப்போவும் செய்திகளில் இருக்கா இல்லையா? இதெல்லாம் மாறணும், தமிழகம் திருந்தணும், தமிழகத்துக்கு விடியல் கிடைக்கணும் அப்படின்னா, விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த விடியல் ஆட்சிக்கு முடிவு வரணும். அப்படின்னா தான் விடியல் கிடைக்கும். இந்த தேர்தல் நெருங்கும் போது தான் பொங்கலுக்கு 3000 கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 2 வருஷம் என்னமோ 1000 கொடுத்தாங்க. அப்புறம்லாம் 0 தான், முட்டை போட்டாங்க. அப்போ கொடுக்கல. லேப்டாப்பு இன்ன வரைக்கும் கொடுக்காம இப்போ ஆட்சி முடிய போகிறப்ப கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு, அதுவும் கடைசி வருஷம் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ வாங்கிட்டு போய் அந்த பையன் என்ன பண்ண போகிறாரு? 12th படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தா காலேஜ் எங்கே சேரணும், பல இது விண்ணப்பிக்கணும், அதுக்கு தேவைப்பட்டிருக்கும். கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு, முடிக்க போகிற மாணவர்களுக்கு போய் லேப்டாப் கொடுக்கறது, அதுக்கு பெரிய விளம்பரம் பண்ணுறது. சினிமா பின்னாடி போகாதீங்க, நடிகர்கள் பின்னாடி போகாதீங்கன்னு சொன்ன இவங்க எல்லாமே நிகழ்ச்சிகளாக நடத்துறது. இவங்க வந்து காலை உணவு திட்டம் அறிவிச்சிட்டாங்களா, அதுக்கு ஒரு மாபெரும் நிகழ்ச்சி, பல கோடி ரூபாயில் மாபெரும் நிகழ்ச்சி வைப்பாங்க. அதில் நடிகர்களை கூப்பிட்டு வச்சு இந்த ஆட்சியை வச்சு புகழ்ந்து பேச வைப்பாங்க. இப்போ சமீபத்தில் லேப்டாப் கொடுக்குறாங்களாம். லேப்டாப் கொடுத்ததை விட அந்த லேப்டாப் கொடுக்கறதுக்காக இவங்க வைக்கக்கூடிய விளம்பரங்கள் இருக்குல்ல, நிகழ்ச்சிகள் இருக்குல்ல, அதுதான் பல கோடி. அதை விட அதிக செலவானது எதுக்குன்னு பார்த்தா இந்த நிகழ்ச்சிகளுக்கு. விஜய் சேதுபதி வந்து பேசுகிறாரு, ஜெயம் ரவி வந்து பேசுகிறாரு, சூர்யாவோட தம்பி, சூர்யா இப்போலாம் எதுலேயும் தலை கட்டுறதில்ல, போதண்டாசாமி அடிபட்டதுன்னு நினைக்கிறாருன்னு தெரியல, தலை கட்டுறதில்ல. கார்த்திக் வந்து பேசுகிறாரு, இந்த மணிகண்டன் இப்போ கொஞ்சம் நல்லா நடிச்சிட்டு இருக்கிறார், அவர் வந்து பேசுகிறாரு. கல்வியை வந்து முக்கியமானதாக எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றாங்க. அப்படியாங்க? ஐயோ உங்களுக்கு தெரியாதுங்க, இந்த ஸ்கூலில் மேல்கூரை இடிஞ்சு விழுந்ததெல்லாம் பார்த்தீங்களா இல்லையாங்க? காம்பவுண்டு சுவர் விழுந்ததெல்லாம் பார்த்தீங்களா கேட்டிங்களா இல்லையாங்க? ஸ்கூல் இல்லாமல் மரத்துக்கீழே உட்காந்து பிள்ளைங்களாம் படிச்சுட்டு இருக்கீங்களே, பார்த்தீங்களா கேட்டிங்களாங்க? சத்துணவில் முட்டை சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, பூச்சி இருக்குது, அழுகுன முட்டை போடுறாங்க, கேட்டிங்களா இல்லையாங்க? குடிச்சிட்டு வரத அங்கங்கே செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையாங்க? இவ்வளவும் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் இந்த ஆட்சியில் தாங்க. ஆனால் நீங்கள் புகழ்ந்து பேசுவதற்காக அந்த மேடையை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சிக்கு புகழ் பாடணுங்க. திமுகவே புகழ்ந்து பேசணும், புகழ் பாடணும், அதுதான் இந்த கட்சி எதிர்பார்க்குது. இது மாதிரி நடிகர்கள் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லி நடிகர்களை வச்சு விளம்பரம் தேடிக்குது இந்த கட்சி. அப்புறம் பேசலாமா? நம்ம பேசுறதுக்கு ஏதாவது இது இருக்கா, ரைட்ஸ் இருக்கா?
இதுக்கெல்லாம் முடிவு வரணும். 2026 தேர்தல் அதுக்கான தேர்தலாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்களோட கையில் தான் இருக்குது.